எல்லோருக்கும் அன்பான வணக்கம். எனவா தமிழ் சமையலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்றுக் கொள்கின்றேன். இன்றைக்கு நான் உங்களுக்காக முளைகட்டிய பாசிப்பயிரை வச்சு ஒரு சுவையான, ஆரோக்கியமான, நல்ல கலர்ஃபுல்லான ஒரு சலாட் தான் செய்து காட்டப் போகின்றேன். இதை நீங்கள் காலை உணவாகவும் சரி, அல்லது மதிய உணவாகவும் சரி, அல்லது இரவு நேர உணவாகவும் சரி, நீங்கள் எப்போ வேணுமென்றாலும் சாப்பிடக்கூடிய மாதிரி மிகவும் சுவையாக இந்த சலாட்டை நாங்கள் செய்து காட்டப் போகணும். அதே நேரம் மிக மிக குறுகிய நேரத்தில் இந்த சலாட்டை நீங்கள் விரைவாக செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி இந்த சலாட்டை செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் நான் 250 கிராம் பயர் எடுத்து வடிவாக கழுவி சுத்தம் செய்து போட்டு ஒரு நாள் ஃபுல்லாக இரவு ஃபுல்லாக ஊற வச்சுட்டு அடுத்த நாள் இரவு அந்த தண்ணி எல்லாத்தையும் ஊற்றி போட்டு திரும்ப இந்த பாக்ஸில் போட்டு தண்ணி எதுவும் இல்லாமலுக்கு திரும்ப ஒரு நாள் ஃபுல்லாக மூடி வச்சுனான். இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த பயறு முளைகட்டி வந்துட்டுது. நாங்கள் பயரை ஊற வச்சு அவிச்சு தாளிச்சோ ஏதாவது செய்து சாப்பிட்றத விட இப்படி முளைகட்டின பயரை நாங்கள் ஏதாவது செய்து சாப்பிட்டு அதில் நிறைய சத்துக்கள் இருக்குது. அதுக்காக நான் இதை முளைகட்ட வச்சினேன். இதை இன்னும் கொஞ்சம் நீங்கள் வச்சிங்கன்னு சொன்னால் இன்னும் நல்லா பெருசாக இது முளைகட்டி வரும். இப்போ நான் ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்து அதில் இந்த பயறு எல்லாத்தையும் போடுறேன். இந்த முளைகட்டின பயிர் எல்லாத்தையும் போடுறேன். இப்படி இது இன்னும் கொஞ்சம் நல்லா வளர்ந்துச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு இதை பச்சையாகவே சாப்பிடலாம். இப்போ கூட இதை பச்சையாக சாப்பிட அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும். இதை இப்படி பச்சையாக வச்சு கூட நீங்கள் சலாட் செய்து சாப்பிடலாம். இப்போ இந்த பயிரை நான் அவிச்செடுக்க போகிறேன். அதுக்கு தேவையான அளவு தண்ணி விட போகிறேன். இந்த பயிர் மூடுற அளவுக்கு தண்ணி விட்டால் உங்களுக்கு காணும். பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த பயிர் மூடுற அளவு கொஞ்சம் கூட விட்டுட்டு நினைக்கிறேன். அப்போ இந்த பயரை மூடி நிற்கிற அளவுக்கு நீங்கள் தண்ணி விட்டீங்களா போதும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போடுறேன். நான் இந்த பிங்க் உப்பு தான் போடுறேன். இதையும் போட்டுட்டு இதை இப்போ மூடி நான் அவிய விட போகிறேன். இப்போ அடுப்பில் வச்சு நான் இதை விசில் வர விட போகிறேன். நான் எத்தனை விசில் மட்டும் விட்டேனான்னு சொல்லி நான் திரும்ப சொல்கிறேன். இப்போ இது 4 விசில் விட்டு எடுத்த நான் இப்போ இது ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ நல்லா அவிஞ்சு வந்துட்டுது. இப்போ நான் இதை ஒரு ட்ரெயில் கொட்டி விட்டோம்னு சொன்னால் எங்களுக்கு இது உதிரியாக வந்துடும். இந்த முளைச்ச பயிர் அவிச்சபடியாக அது இப்படி நல்லா அவிஞ்சு வந்துடும். இப்போ இது ஆறட்டும். நான் இன்றைக்கி அவிச்செடுத்த பச்சை பயிறு, அதாவது பாசிப்பயிறு, முளைகட்டிய பாசிப்பயிறு அவிச்சு எடுத்துட்டேன். இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் சரியாக 1 கப்பு அவிச்ச பயிறு இருக்குது. பச்சை பயிறு அல்லது பாசிப்பயிறுன்னு சொல்கிறது. இது நான் நனைய போட்டு முளைகட்ட வச்சு முளைகட்டிய பாசிப்பயிறு தான் எடுத்து வச்சுக்கிறேன். அவிச்சு எடுத்தாச்சு, உப்பு போட்டு அவிச்சு எடுத்தாச்சு. இதில் சரியாக 1 கப்பு எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இதை நான் இதில் போடுறேன். அந்த சலாட்டுக்கு போடுறதுக்கு நாங்கள் பார்த்திங்கன்னு சொன்னால் இது தாளிக்காமலுக்கு அவிச்ச பயிரையே நான் இதை செய்ய போகிறேன். இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் நான் ஒரு பாதி சின்ன துண்டு கேரட் எடுத்து வச்சுருக்கிறேன். இங்கே பார்த்திங்கன்னு சொன்னால் 4ஆக பிரித்து ஒரு துண்டு சிவப்பு வெங்காயம் எடுத்து வச்சுருக்கிறேன். எடுத்து குட்டியாக வட்டி வச்சுருக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு 4-5 தேங்காய் சொட்டு சின்னனாக வட்டி வச்சுருக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் குடமிளகாயில் ஒரு சின்ன பீஸ் எடுத்து குட்டியாக வட்டி வச்சுருக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் ஆப்பிள் எடுத்து, சிவப்பு ஆப்பிள் எடுத்து சின்ன வட்டி போட்டு இதில் வச்சுருக்கிறேன். அடுத்தது தக்காளி பழம், இதில் ஒரு சின்ன துண்டு தக்காளி பழம் எடுத்து அதையும் குட்டியாக எடுத்து வச்சுக்கிறேன். அந்த விதிகள் எல்லாத்தையும் நீக்கி போட்டு வட்டி வச்சுருக்கிறேன். ஏன்னா விதியோட போட்டிங்கன்னு சொன்னால் அது தண்ணி விட தொடங்கிடும். மற்றது இதில் சின்ன துண்டு தேசிக்காய் எடுத்து வச்சுக்கிறேன். அடுத்தது உப்பும் மிளகுத்தூளும் போட போகிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நான் இதுக்குள்ளே போடுறேன். இந்த பயிரோட இப்போ கேரட் போடுறேன். அடுத்ததாக வெங்காயம் போடுறேன். இதில் உங்களுக்கு என்னென்ன போட விருப்பமோ அதை நீங்கள் போடலாம். அடுத்ததாக தேங்காய் சொட்டு போடுறேன். இதில் இருக்கிற நான் போடுற பொருட்களில் உங்களுக்கு எதுவும் போட விருப்பம் இல்லைன்னாலும் நீங்கள் அதை விட்டுட்டு உங்களுக்கு விருப்பமான பொருட்களை போடலாம். அடுத்தது குடமிளகாய். குடமிளகாயில் உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அந்த கலரை நீங்கள் போடலாம். எல்லா கலரும் போட விருப்பம் இருந்தாலும் எல்லாத்துலேயும் குட்டியாக சின்ன துண்டு
போட்டிங்கன்னாலும் நல்லா. அடுத்தது ஆப்பிள், தக்காளி பழம். இப்போ தக்காளி பழம் போடுறேன். இதுக்குள்ள நீங்கள் குயிக்கொம்பரம் எடுத்து வட்டி போடலாம், அதுவும் நல்லா இருக்கும். எல்லாத்தையும் ஒரே நாளில் போட்டு சாப்பிடாமலுக்கு ஒவ்வொரு காலம் ஒவ்வொரு முறையும் செய்யக்கல வேறு வேறு பொருட்களை போட்டு செய்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரே மாதிரி சுவையில் இருக்காமல் வித்தியாசமான சுவையாக இருக்கும். இப்போ இதெல்லாம் போட்டுட்டேன். இதுக்குள்ள ஒரு சின்ன தேசி புளியில் கொஞ்சமாக புளிஞ்சு விடுறேன். இது வந்து மிகவும் இலகுவாகவும் குயிக்காகவும் நீங்கள் செய்யலாம். அடுத்தது மிளகுத்தூள் போட போகிறேன். இதுக்குள்ள நீங்கள் பச்சை மிளகாயும் வட்டி போடலாம். ஆனால் நான் பச்சை மிளகா போட இல்லை இன்றைக்கி. உங்களுக்கு விருப்பப்பட்டால் பச்சை மிளகா போட்டால் பச்சை மிளகா போட்டாலும் நல்ல சுவையாக இருக்கும். அடுத்தது நாங்கள் பயறுக்குள்ளே வந்து உப்பு போட்டு தான் நவிச்சோம் நாங்கள். அப்போ இந்த நாங்கள் மிகுதியாக போட்ட பழத்துக்கும் அந்த வெஜிடபிளுக்கும் ஏற்ற மாதிரி கொஞ்சமாக உப்பு போடுறோம். நீங்கள் இதுக்கு அதிகமாக உப்பு போடணுமெண்டு இல்லை. இதுக்குள்ளே நீங்கள் சலாட் சீஸ் இருந்தால் அந்த சீஸை கூட போட்டுட்டு சாப்பிடலாம், அதுக்கு நல்லா இருக்கும். இப்போ எல்லாத்தையும் முறுக்கா கலந்து விடுவோம். அவ்வளோதான். மிகவும் விரைவாக நீங்கள் செய்யக்கூடிய ஒரு இதை நீங்கள் இரவு நேரத்துலையும் சாப்பிடலாம், காலையில் சாப்பிடலாம், மத்தியானத்தில் சாப்பிடலாம், எப்போ வேணுமென்றாலும் சாப்பிடலாம். நீங்கள் இதுக்குள்ள உங்களை விருப்பப்பட்டால் நீங்கள் கொஞ்சமாக ஒலிவயல் எண்ணெய் சேர்க்க விருப்பம்னு சொன்னால் ஒரு துளி ஒலிவயலையும் விட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா அதுவும் ஒரு வித்தியாசமான சுவையாக இருக்குது. நான் சொன்ன மாதிரி எல்லா பொருட்களையும் ஒரே நாளில் செய்து சாப்பிடாமலுக்கு ஒவ்வொரு முறை செய்யக்கையும் வேறு வித்தியாசமான பொருட்களை போட்டு செய்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தினம் வேறு சாப்பாடு சாப்பிட்ற ஒரு உங்களுக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும். அவ்வளவுதான். இப்போ மிகவும் ஆரோக்கியமான அதே நேரம் சுவையான நல்ல கலர்ஃபுல்லான ஒரு சலாட் ரெசிபி உண்டு. நல்ல ஆரோக்கியமான முறையில் செய்து முடித்தாச்சு. இதை சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. உப்பு புளிப்பு எல்லாம் நல்லா இருக்கும்னு பார்ப்போம். எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. உங்களுக்கு உரைப்பு வேணும்னா மட்டும் பச்சை மிளகா போட்டிங்கன்னு சொன்னால் இன்னும் சுவையாக இருக்கும். ஆனால் அந்த மிளகுத்தூள் போட்டதே அவ்வளோ ஒரு சுவையாக தான் இருக்குது. முளைகட்டிய பச்சை பயிரை அல்லது பாசிப்பயிரை வச்சு நாங்கள் செய்த சுவையான ஆரோக்கியமான நல்ல கலர்ஃபுல்லான ஒரு சலட் ஒன்று ரெடி ஆகிட்டுது. இதுக்குள்ள எண்ணெய் எதுவுமே நாங்கள் சேர்க்க இல்லை. அவ்வளவு ஒரு சத்துக்கள் நிறைந்த ஆரோக்கியமான ஒரு ரெசிபி இது. நீங்கள் பெரியாக்கள் முதல் சின்னாக்கள் வரை எல்லாருக்குமே நீங்கள் கொடுக்கலாம். ஏன்னா நாங்கள் பயிரை வந்து நல்லா அவிச்சு தான் நான் எடுத்துருக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கே தெரியும், பயிரை நான் அவிச்ச பயிரை காட்டினான் அப்படி நல்லா அவிஞ்சிருக்குது. இதை நீங்கள் சும்மா ஒரு கடிச்சாலே கடிபட்டுடும். நீங்கள் அது இதுக்குள்ள இருக்கிற வெஜிடபிள் பழங்களை விட பயிர் முதல் கடிபட்டுடும். அப்படி உங்களுக்கு மிகவும் இலகுவாக செவிபாடடையக்கூடிய மாதிரி இதில் செய்திருக்குது. மிளகுத்தூள் போட்டிருக்கிறோம், அதால் எந்த ஒரு விக்கிரமும் செய்யாது உங்களுக்கு. இப்படி இந்த ரெசிப்பியை நீங்களும் ஒரு முறை செய்து சாப்பிட்டு பாருங்க. உங்களுக்கும் பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்டாக்களோட ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் அந்த வீடியோவுக்குலாம் கமெண்டில் எழுதி போடுங்க எப்படி இருந்ததுன்னு சொல்லி. இதே மாதிரி நீங்களும் வித்தியாசமாக ஏதாவது செலக்ட் செய்கிறீங்களோன்னு சொல்லி எனக்கு கமெண்டில் எழுதி போடுங்க. மீண்டும் இன்னும் ஒரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் யனோவா. நன்றி.